வணக்கம். இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் அண்டர் வேரியபிள் ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு பேர் ஒர்க்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுல ஃபோர்ஸ் நம்ம கான்ஸ்டன்ட் கேசஸ் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது ஃபோர்ஸ் அண்டர் வேரியபிள் ஒர்க் டன் அண்டர் வேரியபிள் ஃபோர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போது ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட் பொசிஷனாக இருந்தது அப்படின்னா அது வேரியபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். So we are going to discuss work under variable force. Okay, so இதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ் எடுத்திருக்கோம். இப்போது இந்த ஏரியா அண்டர் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கர்வ் வில் கிவ் அஸ் த ஒர்க் டன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த ஏரியா அண்டர் த கர்வை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த சம் ஆஃப் த ஸ்ப்ளிட்ஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் த கர்வ்னு சொல்லலாம். ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு, ஸோ ஒரு ஸ்டிப்போட ஏரியாவை எப்படி கண்டுபிடிப்போம், F1 இன்ட்டு டெல்டா X1, அதாவது இந்த லென்த் அண்ட் பிரெத் தான் ஒரு ஸ்டிப்போட ஏரியா. ஸோ அதுதான் இதோட லென்த் ஃபஸ்ட்டு ஸ்டிப்போட லென்த் F1 Xன்னு வச்சுட்டா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிப்போட பிரெத் டெல்டா X1. அதே மாதிரி ப்ளஸ் செகண்ட் ஸ்டிப்போட லென்த் F2X into delta x2 plus and so on. ஸோ இப்படி தான் நம்ம ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை எப்படி சிம்பிளாக எழுதலாம் அப்படின்னா சம்மேஷன் ஓவர் xi to x of f of x into delta x. இந்த சம்மேஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு இதில் 7 ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு 7 டேம் இருக்கும். அப்போது சம்மேஷன் ரன்ஸ் ஃப்ரம் 1 to 7. இப்போது இந்த கேஸில் நம்ம மோர் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம், xi to xfன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ சம்மேஷன்ன்றது ஒன்றுமே கிடையாது, இது சம் ஓவர் ஆல் த டேர்ம்ஸ். இதை சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏரியா ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ், அதுதான் இந்த சம்மேஷன் நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப்போட பிரெத்து டெல்டா எக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லை, இந்த டெல்டா எக்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா, அதாவது டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 இருந்ததுன்னா, நாட் 0 பட் டென்ஸ் டு 0, தட் இஸ் வெரி ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா, we can write work done equal to delta x limit delta x tends to 0. Summation over xi to x of f of x into delta x can be written as integral xi to x of f of x into dx. அதாவது இந்த டெல்டா எக்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா இந்த சம்மேஷன் இன்டெக்ரேஷனாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மேஷன் ரன்ஸ் ஃப்ரம் xi to x of, அதே மாதிரி இந்த டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆகுறது அப்படின்னால இந்த சம்மேஷனை என்ன பண்ணுறோம், இன்டெக்ரேஷனாக மாற்றிக்கிறோம். அதே மாதிரி xi to x of f of x into dx. இந்த f of xன்றது வேரியபிள் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன் அண்டர் வேரியபிள் ஃபோர்ஸ். அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி அண்டர் வேரியபிள் ஃபோர்ஸ். கைனடிக் எனர்ஜி ஃபார்மில் தெரியும், 12mv². அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆன் போத் சைட். இந்த ரெண்டு பக்கமும் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ dk by dt equal to d by dt of 12mv². இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ரைட் சைடில் இந்த v²ன்ற டேர்ம் தான் டைம் டிபெண்ட் டேர்ம், இந்த 12m/2 டைம் இன்டிபெண்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்சியேஷனுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம், m/2 வெளியே எடுத்து போட்டோம் இந்த m. இப்போ v² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படின்னா நம்மளுக்கு 2v into dv by dt கிடைக்கும். ஸோ அடுத்தது இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணலாம். தென் we will have dk by dt m into dv by dt. dv by dt அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் நத்திங் பட் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ அதனால் இந்த dv by dtயை ஆக்சிலரேஷனாக ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த vன்றது dx by dt. v அதாவது velocity equal to change in displacement with respect to time. ஸோ அதனால் இந்த vயை dx by dtயை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். dv by dt ஆக்சிலரேஷன், அதனால் ஏன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த dt-யும் இந்த dt-யும் கேன்சல் பண்ணிட்டு dk equal to ma into dx. நம்மளுக்கு தெரியும் நியூட்டன் செகண்ட் லாவில் ma equal to f. ஸோ dk equal to f of x into dx. இந்த கேஸில் இது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இல்லை, வேரியபிள் ஃபோர்ஸ். f of x force as a function of position வந்தது அப்படின்னா இது வேரியபிள் ஃபோர்ஸ்.
ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கேவாயிடும். தென் வில் கெட் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரி இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். ஸோ இன்டெக்ரல் f of x equal into dx equal to work done. So this is the relation between work and kinetic energy under variable force. Thank you.